சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அரியலூரிலிருந்து மா கோவிந்தசாமி ஜோதிடர். நாளை ஆங்கிலப்படி 29 மார்ச் மாதம் 3ஆம் மாதம் 2025 தமிழ் பங்குனி 15ஆம் தேதி சனிக்கிழமை சூரிய கிரகணம் நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த சூரிய கிரகணம் பகல் 2:20 ஆரம்பித்து சாயந்தரம் 6:20 வரை நடக்கிறது. இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது நமது உணவு அருந்துவதோ வெளியூர் பயணமோ கோவில்களுக்கு செல்வதோ கூடாது. சூரிய கிரகணம் நடைபெறுவதற்கு முன்னரே 1 மணி நேரத்திற்கு முன்னரே நாளை அமாவாசை என்பதால் தர்ப்பணம் கொடுப்பது, விரதமிடுவது, சாப்பிடுவது செய்வது நல்லது. அதன் பிறகு 6:30 மணிக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு பிறகு சூரிய கிரகணம் முடிந்து வீட்டை சுத்தம் செய்து நாம் குளித்துவிட்டு பூஜை அறையில் இறைவனை வணங்குவது சிறப்பு. குளிப்பதற்கு முன் நாம் குளிக்கின்ற தண்ணீரில் சிறிதளவு உப்பு கலந்து குளித்தால் நமக்கு எந்தவித தோஷமும் வராது. பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் இந்த சூரிய கிரகண நிகழ்வின் போது நாளை வெளியே வராமல் இருப்பது நல்லது. அதேபோல் அவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள், கத்தி, அருவாள்மனை, பொதுவாக செல்போன், இந்த கைபேசின்னு சொல்லக்கூடிய செல்போன், இவைகளை கையில் தொடக்கூடாது, அதை உபயோகிக்கக்கூடாது. அது சூரிய கிரகணம் முடிந்து அதன் பிறகு கர்ப்பிணி பெண்கள் குளித்து இறைவனை வணங்கி அதன் பிறகு சாப்பிடுவது நல்லது. அந்த சூரிய கிரகண நிகழ்வின் போது நமது குலதெய்வம், சிவபுராணம், சிவ சுலோகம், பெருமாளுடைய சுலோகம், நாராயண சுலோகம், நாம் படித்த தெய்வங்களை வணங்கி ஜெபிப்பது நல்லது. இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது யாருக்கும் எந்த ராசிக்கும் பரிகாரம் சொல்லுவார்கள், அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த நிகழ்வின் போது சாப்பிடக்கூடாது. வெளிப்பயணம், வெளியூர் அத்தியாவசியமாக இருந்தால் இறைவனை வணங்கி செல்லலாம். இல்லையெனில் வெளியூர் செல்வது நல்லது. பொதுவாக கர்ப்பிணிகள் வெளியே செல்லாமல் இருப்பது சுபம்.